Hello friends, welcome back to Poncherry Pet Lovers. இந்த வீடியோல வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ரூம் டூர் தான் பார்க்க போறோம். 1 month முன்னாடி வரைக்கும் நான் க்ளோசிங் அவர் டெரேஸ் ஃபார்ம்னு ஒரு வீடியோ போட்டுருப்பேன். அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இது மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ்லாம் எல்லாமே செட் பண்ணிவிட்டு கம்ப்ரெசரு ஃபில்ட்ரு அது எல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் நான் வீடியோ போடுவேன். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு எனக்கு இத்தனை நாள் எடுத்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட டோட்டலாக ஒரு 24 ஃப்ரிட்ஜஸ் வரைக்கும் இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு கம்ப்ரெசர் வச்சு எல்லாத்துக்குமே நான் ஏரேஷன் போட்டுருக்கேன். ஸோ என்ன கம்ப்ரெசர் யூஸ் பண்ணேன், எந்த மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணேன், பிவிசி பைப்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். அப்புறம் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது, இப்போ நம்ம புதுசாக நிறைய வெரைட்டி எடுத்துருக்கோம். அப்புறம் பீட்டா ஃப்ரைஸுமே ஒரு 4 ஃப்ரிட்ஜில் வந்து இறக்கியிருக்கோம். ஸோ அதையுமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைய டாப்பிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம கிவ்அவே கண்டக்ட் பண்ண போகிறோம். அதோட ப்ரொசீஜர் அப்புறம் அதோடைய அப்டேட் இந்த வீடியோவுக்கு நடுவில் வரும், எண்டில் வர நடுவில் வரும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ் செட்டப்பு. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து அந்த கடைசி ரோ தெரியுது பாருங்கள் 4 ஃப்ரிட்ஜு, அது மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இன்னும் ஒரு 5 ஃப்ரிட்ஜஸ் வரைக்குமே இருக்குது. அது ரெடி பண்ண டைம் இல்லை சொல்ல போனோன்னா. ஸோ அது ரெடி பண்ணிட்டு அதையும் ஒரு அப்டேட்டை போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கம்ப்ரெசர் பற்றி பார்ப்போம். இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பிவிசி பைப்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன கம்ப்ரெசர் யூஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் கம்ப்ரெசர் வந்து இன்டோரில் தான் வச்சுருக்கேன், மழை டைமில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ரெசர். இது ஹெய்லியோட ACO 328 இதுதான் நம்மளோட கம்ப்ரெசரு. இந்த ஒரு கம்ப்ரெசர் வச்சு தான் எல்லா ஃப்ரிட்ஜஸுக்குமே, அதாவது 24 ஃப்ரிட்ஜஸ் வரைக்குமே ஏரேஷன் போகுது. இங்கே வந்து நான் எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இங்கே வந்து ஒரு பிவிசி பைப் பெண்டு போட்டு அங்கேருந்து வெளியே எடுத்துருக்கேன். இப்போ அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பக்கம் போயிடுறேன் இருங்க. ஓகே இது பாருங்கள், இங்கேருந்து கனெக்ஷன் வருது. இங்கேருந்து கனெக்ஷன் வந்து இது மாதிரி பெண்டு போடலாம். பெண்டு போட்டால் காற்று தான் இல்லையா, அதனால் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து அப்படியே ஒரு சிங்கிள் வேயாக போட்டுட்டேன். அந்த கடைசி ஃப்ரிட்ஜ் வரைக்கும் போது பாருங்கள். எண்டில் ஒரே ஒரு டம்மி போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். மற்ற எல்லாமே இங்கே தான் கனெக்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த சைடு வர ஃப்ரிட்ஜஸ்க்கு வந்து இது மாதிரி ஒரு தனியாக ஒரு எல்போர்டு போட்டு இங்கே இழுத்துட்டேன் கனெக்ஷனு. இங்கேருந்து இதுங்களுக்கு கனெக்ஷன் போகுது. இப்போ இதை எப்படி நான் கனெக்ட் பண்ணேன்னா, இந்த சால்ட்ரிங் ஹீட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹீட்டர் வாங்கிட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு, இது வந்து சிங்கிள் வே கனெக்டர்னு அக்வாரியமில் கேட்டாலே கிடைக்கும். சிங்கிள் வே கனெக்டர் கூட கொஞ்சம் சிலிக்கான் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த எண்டில் கண்ட்ரோலர் வந்து மஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஏன்னா 24 ஃப்ரிட்ஜஸ் வரைக்கும் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியே தான் ஆகணும். நான் எல்லாத்துக்குமே கண்ட்ரோலர் போட்டிருப்பேன். அதுவும் சூப்பரான ரிசல்ட் தந்துட்டு இருக்குது. நீங்களும் எதனா ட்ரை பண்ணாதான் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இது பெஸ்ட்டு ரிசல்ட் தந்துட்டு இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏரேஷன் எல்லாத்துக்குமே கரெக்டாக வருது. அதுதான் நான் சர்ப்ரைஸ் ஆனது. ஒன்றும் கூட நான் 5 ஃப்ரிட்ஜை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுதான் வந்து மிச்சம் இருக்கிற 5 ஃப்ரிட்ஜஸ்க்கு அங்கே தான் போகும். அங்கே கண்ட்ரோலர் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா ஏர் போகாது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜஸ்லாம் ஓப்பன் பண்ணிடலாமா? நான் ஷேட் நெட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் நான் எப்போவுமே ஓப்பன் பண்ணி ஃபீட் பண்ணுவேன். ஃபுல்லாக ஓப்பன் பண்ண மாட்டேன், ஏன்னா நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் இல்லையா. இது மாதிரி பாதி ஆஃப் ஓப்பனில் வச்சுருப்பேன். ஸோ இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபில்டர்ஸ் பாருங்கள். ஃபில்டர்ஸ் நான் எல்லாத்துலேயுமே போட்டுருக்கேன். அந்த கண்ட்ரோலர் சொன்னேன் இல்லையா, அந்த கண்ட்ரோலருக்கு அடுத்தது ஃபில்டர் கனெக்ஷன் தான் வரும். இந்த ஃபில்டர் ஆட் பண்ணனால நான் மந்த்லி ஒன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுவோம். அது 50% மட்டும் சேஞ்ச் பண்ணுவேன். ஃபில்டர் எப்போ க்ளீன் பண்ணுவோன்னா, ஒரு ஒன் வீக்கில் க்ளீன் பண்ணால் தான் நல்லாவே க்ளீன் பண்ணுது. இல்லைனா க்ளீன் பண்ண மாட்டேன், நான் நோட் பண்ணிட்டேன். 1 வீக் இல்லை மேக்ஸிமம் 2 வீக்ஸ் அவ்வளோதான். இப்போ அங்கே ஃபிஷ்ஷஸ் 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வந்து மாஸ்கோ ப்ளூவோட ஜூனியல் ஸ்டேஜஸ் அண்ட் ஃப்ரைஸ் ரெண்டுமே இருக்குது. இது வந்து 20 days ஃப்ரைஸ், அதனால் இது கூடயே விட்டுட்டேன். பாருங்கள் ஃப்ரைஸ் நல்லாவே மேயுது. சப்போஸ் இது வந்து ரொம்ப பொடியாக இருந்ததுன்னா அதுங்க சாப்பிட்ருங்க, ஆனால் சாப்பிடல பாருங்கள், எல்லாமே நல்லாவே மேயுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு நம்ம ப்ரீட் பண்ண கோல்டு ஃபிஷ்ஷு. எல்லோரும் மேலே வந்து பார்க்குறாங்க நான் ஃபுட்டு போடுவேன்னு. ஏன்னா ஃபுட்டு ஒன்றும் நான் போடலை உங்களுக்கு. இது ஜாடி பாருங்கள், சூப்பராக இருக்குது. கோல்டு ஃபிஷ் வந்து ஒரு 20 பீசஸ் வரைக்கும் இருக்கும். சைஸும் நல்லா வந்துருச்சு. நீங்கள் கடைசி வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் சைஸ் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து A ஃபார் ஒயிட் இயர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. இது வந்து இயர் பட்டன் எல்லாத்துக்குமே வருது. அதுதான் நான் சர்ப்ரைஸ் ஆனதே.
ஸோ சூப்பரான வெரைட்டி இது. இதெல்லாம் முன்னாடி நீங்கள் பார்க்குறப்போ ஜூனியர் ஸ்டேஜில் இருந்திருக்கும், கலரே வந்திருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு எல்லாரோட ஃபேவரெட்டு ஏஎஃப்ஆர் ஆல்பினோ ஃபுல் ரெட். கலர்லாம் நல்லா வந்திருக்கு. இது வந்து ஜூனியர் ஸ்டேஜஸ் நிறைய இருக்குது, அதனால் மேல் கலர்லாம் ஒன்றும் தெரியல பாருங்கள். இதுவும் சூப்பரான வெரைட்டி, நல்ல டிமாண்ட் உள்ள வெரைட்டி இதுவும். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு மிக்சடு. இது மிக்சடில் ஒரு அப்டேட் இருக்குது. அந்த ஆரஞ்சு கலரில் மேய்து பாருங்கள் பிளாட்டி. ஆக்சுவலாக அது பிளாட்டிலே ஷார்ட் டெயில், ஒன்றும் ஷார்ட் டெயில் தெரியல. ஷார்ட் டெயில் வந்தோடனே அதையும் ஒரு அப்டேட்டை போட்டணும். ப்ளஸ் வந்து ஒரு 40 ஃப்ரைஸ் வரைக்கும் மறுபடியும் இறக்கியிருக்கேன். அதோட அப்டேட்டு ப்ளஸ் அதோட ப்ரீடிங் வேணும்னா கூட சொல்லுங்கள், தனியாக போட்டு விட்ருவோம். நெக்ஸ்ட் வெரைட்டி பிளாட்டினம் ஒயிட். இது வந்து நான் ஒன்றும் குட்டி இறக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைஸ் எல்லாமே இறந்துடுச்சு. அதனால் மறுபடியும் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரைஸ்லாம் எடுக்கணும். ஆனால் அடல்ட் ப்ரீடிங் பர்ஸ் என்கிட்ட இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா ஆல்பினோ ஸ்னேக் ஸ்கின். ஓகே, இந்த ஏரேஷன் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, இருங்க ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏரேஷன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து அடுத்த வெரைட்டி வந்து ஆல்பினோ ஸ்னேக் ஸ்கின். இதில் வந்து ரெட் லேஸும் வரும், ஆனால் இப்போதைக்கு எல்லாமே ஸ்னேக் ஸ்கின்னாக தான் வந்திருக்கு. அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே ஒருத்தர் சேஸ் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் வெரைட்டி ப்ளூ கோய். இது வந்து ஒரு டாப் ஆங்கிள் ஃபிஷ்ஷு. இது உங்கள் எல்லாருக்குமே ஃபெமிலியரானது தான். சேல் போஸ்ட்டில் கூட நம்ம போட்டுருப்போம். ஓகே, இதில் வந்து ஒரு 70% வரைக்கும் தான் அந்த கோய் பேட்டர்ன் வருது சரிங்களா. மற்றதுக்கெல்லாம் கோய் இல்லாமல் தான் வருது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. அடுத்த வெரைட்டி சூப்பரான வெரைட்டி சில்வர் ஹெட் கோய் ஷார்ட் பாடி ரிப்பனு. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே கொய் வருது, 100% வருது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் சொன்னேன் 70% தான், ஆனால் இதில் 100% வருது. நீங்கள் விஷுவலாக பார்க்குறப்பே தெரியும், எதுக்குமே கொய் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ சூப்பரான ஸ்டெயின் இது. இப்போ அடுத்தது இந்த 3 ஃப்ரிட்ஜுமே பீட்டா. அந்த டெரேஸ் ஃபார்ம் க்ளோசிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதில் வந்து நான் பீட்டா விட போகிறேன்னு. பீட்டா இறக்கியாச்சு. இப்போ நீங்கள் அப்படியே பாருங்களேன், சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ரீசெண்டாக இறக்குறது, இது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாள், இது அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி நாள். உங்களுக்கு சைஸ் தெரியுது இல்லையா. ஓகே, இதில் வந்து ஒரு 200 ஃப்ரைஸ் வரைக்குமே இருக்குது. இது வந்து ஒன்றும் க்ரூம் ஆகிறதுக்கு ஒரு 2 மந்த் ஆகிடும். 2 மந்த் ஆன உடனே நம்ம சேல் வீடியோ போட்டுடலாம், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இது வந்து இதில் ஒரு 150 ஃப்ரைஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 100 ஃப்ரைஸ் வரைக்குமே இருக்குது. 100 கவுண்ட்டு தெரியாது, எல்லாமே கீழே செடிக்கடியில் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க ஃபைட் பண்ண மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஃபைட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டில் வச்சு செப்பரேட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரிட்ஜு போகலாம் வாங்க. ஸோ இங்கேருந்து வந்தோன்னா இது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ. இது ஃப்ரைஸ்லாம் மேயறாங்க பாருங்கள். ஃப்ரைஸ் நான் இறக்கிட்டேன், ஒரு 40-50 ஃப்ரைஸ் வரைக்குமே இறக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு டாப் ஆங்கிள் தான். எதுவும் அந்த க்ரீன் ஷேடு ப்ளூ ஷேடு எல்லாமே வரும். அந்த தலையில் கேப் இருக்க பாருங்கள், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வெரைட்டி சில்வர் ஆடோ. சில்வர் ஆடோவில் வந்து அடல்ட் பேர்லாம் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. இப்போ வந்து ஜூனியர் ஸ்டேஜஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான வெரைட்டி தான், இது எப்போவுமே டிமாண்ட் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து தம்போயர் மொசைக். அந்த ஒரே ஒரு பீஸில் மட்டும் தம்போயர் தெரியும் பாருங்கள். ஒன்றும் ஜூனியர் ஸ்டேஜில் தான் இருக்காங்க, அதனால தான் தம்போயர் உங்களுக்கு தெரியல, இல்லைனா தம்போயர் நல்லாவே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வெரைட்டி எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் எமரால்டு க்ரீன். எமரால்டு க்ரீன் வந்து இப்போது 2 ஃபீமேலு 3 மேல் இருக்குது. மற்ற எல்லாமே குட்டி இறக்கிட்டேன். ஒரு 30 ஃப்ரைஸ் வரைக்குமே இருக்கும் குட்டி எல்லாமே சேர்த்து. அந்த ஜாடி சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிவ்வே பார்த்துடலாம். நம்ம சேனலில் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோடனே நம்ம கிவ்வே தரப்போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது கிவ்வேல வின் பண்ணுறவங்களுக்கு 5 பேர் தரதாக சொல்லியிருந்தோம். என்னென்னா எதர் ஃபிஷ், பீட்டா, ஃபின்ச்சஸ்ஸு, அப்புறம் லவ் பேர்ட்ஸ், இது தரதாக சொல்லியிருந்தோம். நிறைய பேர் என்ரோல் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பீப்புள்ஸ் வரைக்குமே என்ரோல் பண்ணியிருக்கீங்க. ஒன்றும் அது கவுண்ட் போயிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றும் கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இந்த வீடியோக்கு கீழே உங்களோட டவுட்டு இல்லைனா சூப்பரோ நைஸோ எது வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது வந்து நான் தான் ப்ரோ, என்னோட பேர் அப்புறம் என்னோட லொக்கேஷன் எதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ரேண்டம் நம்பர் தந்துடுவேன். நீங்கள் வந்து கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுவீங்க. நிறைய பேர் வந்து ஒன்னொரு தப்பும் பண்ணுறீங்க. இதில் வந்து டபுள் என்ட்ரிஸ்லாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அந்த ரேண்டம் நம்பர் தருவோம் இல்லையா, அப்படி தந்தாலே போதும், நீங்கள் வந்து கிவ்வேல பார்ட்டிசிபேட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 50K ரீச் ஆன உடனே நம்ம கிவ்வே தந்துடலாம். நியான் ப்ளூ டெயில், இது வந்து ஃபெமிலியர் தான். இப்போ இந்த ஃப்ரிட்ஜஸில் பார்க்க போகிறது எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியரானது தான். ஓகே, இது வந்து நியான் ப்ளூ டெயில் டாப் ஆங்கிள் ஃபிஷ்ஷு. ஒன்று மட்டும் இப்போ நல்ல பெருசாக அடல்ட் சைஸில் இருக்காங்க பாருங்கள். இது வந்து நான் குட்டியை இறக்கிட்டு பிளான்ட் மட்டும் கொஞ்சம் டென்சராக போட்டு விட்டேன்.
ஸோ ஃப்ரைஸ் எல்லாம் போட்டால் அதில் போய் ஒழிஞ்சிப்பாங்க. ஸோ அவங்களாம் சர்வே ஆகி வந்துடுவாங்க. இதுதான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு கவுண்ட்டு கம்மியாக இருந்தால் மட்டும் நான் ஃபீமேலை தனியாக போட்டுருவேன், இல்லைனா வந்து இதிலே விட்டுருவேன். ஓகே, இது வந்து ஜெர்மன் கோல்டு பாருங்கள், நிறைய பேர் இருக்குது. இது எல்லாமே சேலுக்கும் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் வெரைட்டி கோல்டு ஃபிஷ். எங்கடா கோல்டு ஃபிஷ் எல்லாம் காணும்னு கேட்டிங்கன்னா, அது ப்ரீடிங் போட்டுருக்கேன். ப்ரீடிங் ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன், சரிங்களா? இப்போதைக்கு இந்த கோல்டு மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் வந்து மிக்சட் கப்பீஸ் எல்லாமே இதில் இருக்குது. வெறும் மேல் மட்டும்தான் இருக்குது, ஃபீமேல் எதுனா எடுத்துன்னு வந்து விடணும். ஓகே, நெக்ஸ்ட் வெரைட்டி ஒயிட் டெக்ஸிடோ. ஒயிட் டெக்ஸிடோலையும் நான் சர்வே வித் ஃபிட்டஸ்ட் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். அதிலே எவ்வளோ கவுண்ட் இருக்குது பாருங்கள், ஃப்ரைஸோட கவுண்ட்டும் பாருங்கள், நிறையவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வெரைட்டி மெட்டல் பிளாக். இதுவும் நிறைய பேருக்கு பிடிச்ச வெரைட்டி. அந்த மெட்டல் பிளாக்கில் அந்த பாடியோட சைட் போர்ஷன் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஸ்னேக் ஸ்கின் மாதிரி வந்திருக்கும். ஸ்னேக் ஸ்கின்ன்றதோட ஆஃப் ஸ்னேக் ஸ்கின்னு சொல்லலாம். அது சூப்பரான வெரைட்டி. இதில் நான் குட்டியை நிறையவே இறக்கிட்டேன். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான வெரைட்டி. இப்போ நம்ம அந்த பக்கம் இருக்கிற ஃப்ரிட்ஜஸ்க்கு போகலாம் வாங்க. பீட்டா 4 ஃப்ரிட்ஜுன்னு சொன்னியே, எங்கடா அந்த இன்னொரு ஃப்ரிட்ஜுன்னு உங்கள் மனசில் ஒரு கொஷின் வரும். அந்த இன்னொரு ஃப்ரிட்ஜு தான் இது வந்து ரொம்ப ரீசெண்டாக இருக்கிறது. ஒரு 5 நாள் முன்னாடி தான் இந்த ஃப்ரிட்ஜில் இறக்கிவிட்டேன். இதில் வந்து ஒரு 200 ஃப்ரைஸ் வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கவுண்ட் அப்படியே வருமானா அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரு 70% வரைக்கும் கவுண்ட் வந்துடும், அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போது நெக்ஸ்ட் வெரைட்டி வந்து எல்லோ டெக்ஸிடோ. இதோட பேரண்ட் வீடியோலாம் நான் சைடில் போடுறேன், சரிங்களா? உங்களுக்கு விசிபிளாக இல்லை எல்லாத்தையுமே நான் பேரண்ட் வீடியோ சைடில் போட்டு இருப்பேன். ஓகே, இது ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு 20 வரைக்கும் இருக்கும். இவங்க ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க, ஏன்னா நம்ம கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா, அதனால் எந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் தரோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக வந்துடும். இப்போ அடுத்த வெரைட்டி, இது வந்து புது வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ். புது வெரைட்டிலாம் எடுத்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து HB ரோஸ் டெயில். இது வந்து குட்டி இறக்கிட்டாங்க, ஒரு 30 ஃப்ரைஸ் வரைக்குமே இருக்குது. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லெல்லாம் கொஞ்சம் கலர் தெரியும், விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, இப்போ அடுத்த வெரைட்டி, இதுவும் ஒரு புதுசு. இது வந்து ரெட் ட்ராகன். நிறைய பேருக்கு ஃபெமிலியரு, ஆனால் நான் எடுத்தது இப்போ தான் எடுத்துருக்கேன். இது வந்து ரெட் ட்ராகனு. இதில் ஒரு 20 ஃப்ரைஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ் அப்டேட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த கப்பி சீரீஸை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கன்னு. கப்பி சீரீஸில் அடுத்த என்ன டாபிக் போடலாம் அதை கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் அதிகமாக வருதோ அதை கண்டிப்பாக நான் எபிசோட் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, கமெண்ட்லேயும் சரி, அப்புறம் பர்சனலையும் சரி, அப்புறம் நம்ம பிரசாந்த் ப்ரோக்கிட்டையும் கேட்குறீங்கன்னு அவர் சொன்னார். ஸோ உங்களுக்காக நான் மறுபடியும் கப்பி சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன். என்ன டாபிக் கவர் பண்ணலாம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சில டவுட்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அடல்ட் ஃபீமேல் கிட்டேருந்து எப்படி குட்டியை காப்பாற்றுறது அப்படின்னு, இது மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய டவுட் இருக்கும் இல்லையா உங்ககிட்ட, அதனால் அந்த டவுட்லாம் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை கவர் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா டவுட் எந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ஹாப்பி ப்ரீடிங்.